Hi guys, welcome to Drama with Fuzzy. 1999 காலகட்டத்தில் ஹேசங் சிட்டியில் சில பேருக்கு வித்தியாசமான மர்மமான முறையில் சில பவர்ஸ்லாம் கிடைக்கிது. அதில் அந்த ஊரில் உள்ள உதவாதவங்க அண்ட் கோளாறு பிடிச்ச 3 பேருக்கும் இந்த பவர்ஸ் கிடைக்கிது. இவங்களுக்கு அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, கண்ட்ரோல் பண்ணுறதும் தெரியல. ஆனால் இவங்க தான் அந்த ஊரை பெரிய பேரழிவிலேருந்து காப்பாற்ற போகிறாங்க. ஸோ இந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் வர கொண்டு இருக்க பெரிய பேரழிவை அவங்களோட சூப்பர் பவர்ஸ் வச்சு எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஃபன்னான காமெடியான ட்ராமா தான் த வண்டர்ஃபுல்ஸ். வாங்க இந்த கதையை பார்க்கலாம். இதுதான் நம்ம கதை. ஹீரோயின் சென்னை. சென்னைக்கு ஊரில் கோக்குமக்குக்காரின் இன்னொரு பட்ட பேர் கூட இருக்குது. அவளுக்கு 27 வயசு ஆகுது. படிப்பு மண்டையில் சரியாக ஏறதாலையும் பார்க்குறதுக்கு சரியான வேலை இல்லாததுனால அவள் அவங்க பாட்டி ரெஸ்டாரண்ட்லேயே வெங்காயம் வெட்டுற வேலை பார்க்குறான். ஸோ அதில் அவளுக்கு கொஞ்சம் பாக்கெட் மணி கிடைக்கும். ரொம்பவே ஃபன்னான கேரக்டர் தான் ஹீரோயின். ஆனால் அவளுக்குள்ளேயும் ஒரு சோகம் ஒழிஞ்சிருக்கு. அவளுக்கு 7 வயசில் ஒரு ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. அந்த சர்ஜரி மூலமாக அவளுக்கு நிறைய பின்விளைவுகள்லாம் வருது. அவளோட ஹார்ட் சரியாக பம்ப் ஆக மாட்டேக்கு, இரெகுலராக பீட் ஆகும். ப்ளஸ் அவளோட காலுக்கு கையில் எல்லாமே ரத்தம் பெட்டிலாம் இருக்கும். அவளோட உதடுமே பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி என் கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்ட் ஆகுது, இப்போ மூக்கிலேருந்து கூட ரத்தம் வருது, எனக்கு இன்னொரு சர்ஜரி ஏதாச்சும் பண்ண முடியுமா, நான் பொழைச்சி பண்ணான்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் இல்லை, இன்னொரு சர்ஜரி பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பு தாங்காது, அதனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமாங்க, ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நாளாக சாக போகிறாங்க. இதை நினச்சிக்கிட்டே அவங்க ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதானா, நான் சாக போகிறேன்னா வேறு வழியே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சால்வேஷன் குரூப் பார்க்குறாங்க, த சர்ச் ஆஃப் இட்டர்னல். ஸோ இந்த சால்வேஷன் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, 31 டிசம்பர் 1999 இந்த உலகம் பேரழிவை சந்திக்க போகுது, அதனால நீங்கள் காப்பாற்றப்படணுன்னா நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள், நம்புங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன 31 டிசம்பரா, அப்போது உங்கள் கடவுள் ஏன் அந்த நாள் தான் சூஸ் பண்ணார், நாங்களாம் அந்த உலகழிவை பார்க்க வேண்டாமா, எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னு பயங்கரமாக சென்னை கோவப்படுறாங்க. இந்த லேடி அவங்கள பயங்கரமாக கடுப்பேற்றி விட்டதுனால ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு குட்டி பையன் உங்கள் உதரெலாம் என்ன பர்பிள் கலரில் இருக்குது, நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ கேட்ட உடனே ஹீரோயின் ஆல்ரெடி கடுப்பாக இருந்ததுனால அவன் ஐஸ்கிரீம் வாங்கி பிடுங்கி சாப்பிட்டுட்டு, ஆமாம் இப்போ நான் சாப்பிட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பேசிவிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அப்போ தான் ஹீரோயின் அந்த பையனை சமாதானப்படுத்தி அவனுக்கு லாலிபாப் கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் ஒர்க் பண்ணுற பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவ தான் இந்த ஊரோட கோக்குமாக்கக்காரி, இந்த ஹார்ட்டி ஹோம் ஓட கிராண்ட் டாக்டர் தான் இவா, ரொம்ப கோளாறு பிடிச்ச, இவகிட்டெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இதுதான் ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினை பார்ப்பாங்க. ஒரு வயசானவர் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது. அவங்க அங்கே தவறி போய் அங்கே இருக்க சாக்கடையில் விழுந்துடுறாங்க. சாக்கடையில் விழுந்தோடனே என்ன இதுன்னு ஒரு மாதிரி பயங்கர ஸ்மெல்லாகவும் நாத்தமாகவும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்திருக்கு. எல்லாம் ஒரு மாதிரி செதலாக வருது, கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி செதலாக வருது, சரியாக மூச்சு விட முடியல, காதை பிடிச்சா காது கையோடு வந்துடுது. ஸோ அதோடு அவங்க அப்படியே அந்த துடிச்சிட்டு இருக்கிறதோட அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மக்கள் குறை தீர்ப்பு மையம் அப்படிங்கிற அந்த ஊரோட சிட்டி ஹால் சென்டரை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு தாத்தா சொல்கிறாங்க, என்னோட ஒரு ஃப்ரெண்டு 1 வாரத்துக்கு முன்னாடி காணும், அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு 2 வாரத்துக்கு முன்னாடி அவன் காணாமல் போயிட்டான், இங்கே யாரோ சீரியல் கில்லர் இருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள், மக்கள் எல்லாம் காணாமல் போயிட்டுருக்காங்க, இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அங்கே இன்னொருத்தங்க வராங்க, அவர் தான் மிஸ்டர் சாங். ஸோ அவர் சும்மாவே எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நாள் இந்த மாதிரி மீனெல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபை ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு ஆள் வசரத்துக்கு இருக்குது, என்னென்னு பாருங்கள், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபினால் இப்போ காமிச்சாங்கள அந்த ரெஸ்ட்ரிக்டட் பகுதியில் உள்ள டம்ப் பண்ண அந்த குப்பையிலேருந்து தான் வருது, ஏதாச்சும் பாருங்கள், அந்த தண்ணி தான் அதுக்கு காரணம், அதுக்கு ஆக்ஷன் எடுங்க அப்படின்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பேர்ட் இருக்குல்ல, அது டைனோசர் கண்ணு மாதிரி மூடி முழிக்குது, நீங்கள் கொஞ்சம் அதுவும் என்னென்னு பாருங்கள், அதுவும் அந்த குப்பையில் இருக்கிற அந்த தண்ணியால் தான், அந்த ஃபினாலால் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சிட்டி சென்டரில் இருக்கிற ஆட்கள்லாம் இவர் வந்தாலே பயங்கரமாக தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ லீக்கு தான் அந்த கேஸ் கிடைக்குது நம்ம ஹீரோவுக்கு தான். ஹீரோ பார்த்துட்டு அவர் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைலை பார்த்துட்டு, இது இதுக்கும் எங்களால் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஏன்னா இதுக்கு ஓனர் கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் ஓனர் தான், ஸோ அவரோட கன்சர்ன் இல்லாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அதனால் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டுருவார். இவர் ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ அதோட அந்த சீன் கட் ஆகுது. அப்படியே ஹீரோ அப்படியே சாப்பிட்றதுக்காக வெளியில் வராங்க.
அப்போது காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு தாத்தா திருப்பி அவர் பக்கத்தில் வராங்க. வந்துட்டு, என்னப்பா நீ ஊருக்கு புதுசாக, நீங்கள் எப்படியும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ சரியா, இங்கே ஊரில் வந்து நிறைய வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் இப்போ ஆரம்பிக்குது, மக்கள்லாம் காணாமலாம் போகிறாங்க, அதனால் நீயும் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே அவங்ககிட்ட இருக்க சாப்பாடெலாம் நைஸாக ஆட்டையை போட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போவார். இவரும் ஹீரோவும் அப்படியே சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் வந்து அவங்கெல்லாம் வந்து தங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பிச்சைக்காரங்களாம் ஒரு இடத்துல பில்டிங்கில் தங்கியிருப்பாங்க. ஸோ அவர் அங்கே போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கப்போ இந்த சால்வேஷனில் சர்ச்சில் இருக்கிறவங்கலாம் வந்து, நீங்கள் ரசிக்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேம்ப்ளெட்டை வந்து ஹீரோயின்கிட்ட கொடுத்த அந்த பேம்ப்ளெட்டை இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே, என்ன நீங்கள் என்கிட்ட வரங்க, டொனேஷனுக்குலாம் எனக்கு ஆசை இல்லை, அப்படி இருந்தால் நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன், நீங்கள் போங்க போங்கன்னு தொத்தி விடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து அவரோட மேஜிக் பவர் வச்சு அந்த பேப்பர் எல்லாமே அப்படியே பறக்கும், அந்த அவரோட பொருள் எல்லாமே பறந்து அந்த அப்படியே கையால் ஒரு கிளாப் பண்ணுவாங்க, எல்லாமே நசுங்கிரும். ஸோ அதோட அந்த சீன் வந்து கட் ஆகுது. இப்போ ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாட்டிக்கிட்ட போய், எனக்கு ட்ரிப்பு போக காசு கொடுங்க அப்படின்னு கேட்காங்க. உடனே அவங்க பாட்டிலாம், இல்லை ட்ரிப்புக்கெலாம் உனக்கு காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு வந்து கேட்காம, ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்களா அப்படின்னு கேட்காங்க. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ட்ரிப்பு போக காசு கொடுக்க முடியுமா முடியாதா, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வாரி வாரி நிறைய காசுலாம் கொடுக்குறீங்க டொனேஷனாக, நான் உங்கள் சொந்த பேத்தி தானே, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு காசு செலவு பண்ணலாம் உனக்கு தெரியாது, அது நிறைய காசு இருந்தாலும் அதெல்லாம் உனக்கு ஆபத்து தான், முதல்ல உனக்கு என்ன, நீ வந்து போகணுன்னா நீயே காசு சம்பாதிச்சுப்போ, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அவங்க அதை யோசித்துக்கிட்டே அவங்க ரூமில் உட்காராங்க. ஒழுங்காக மாத்திரையை போட்டு நீ ஒழுங்காக போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க. ஸோ இவளும் போயிட்டு யோசிக்கிறா, எப்படியாச்சும் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்தையாச்சும் நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு அப்போ தான் எடுத்து அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில் வரா. வெளியில் வரும்போது அவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், இவளோட கிளாஸ்மேட் தான், ராபின் அப்படின்னு சொல்கிறவங்கள மீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குமா, என்ன ட்ரிப்பு போக உங்கள் பாட்டி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை, நானா கண்டிப்பாக ட்ரிப்பு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட காசு இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தான் போன வாரம் தான் என்னோடய கூரையை சரி பண்ணுறதுக்காக வந்து நான் எல்லா காசையும் இது பண்ணிட்டேன், தண்ணி ஒழுகிட்டே இருந்துச்சு அப்படின்னோடனே, அதை நீ ஓனர் தானே பார்ப்பாங்க, நீ ஏன் பார்க்குற அப்படின்னோடனே, அது வரைக்கும் என்ன கொடை பிடிச்சிட்டா இருக்க முடியும், அவர் அடுத்த மாதம் தான் பார்ப்பேன்னு சொன்னாங்க, அதனால நானே பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்று இந்த ஊரோட அம்மாஞ்சின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும், நான் எப்படியாச்சும் கண்டிப்பாக ட்ரிப்பு போவேன், 50 மில்லியன்ஸ் வச்சு நான் கண்டிப்பாக ட்ரிப்புக்கு போவேன், எனக்கு கண்டிப்பாக நாளைக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ மிஸ்டர் சாங் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்க அம்மாவோட 17th பர்த்டேக்கு வந்து ஹவாய் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால அந்த ட்ரிப்புக்காக காசு கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து, ஆல்ரெடி நம்ம வியாபாரமே வந்து ஒழுங்காக போகலை, இதில் வேறு நீங்கள் அந்த மணியெல்லாம் பே பண்ணோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு பே பண்ணோன்னா நீங்கள் லைஃப் லாங் பே பண்ணுற மாதிரி இருக்கும், பேசாமல் போயாக்கில் ஒரு ஹவாய் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை வேணால் புக் பண்ணி கொடுக்குறோம், உங்களை போயிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் கேட்குறாங்க. பட் அவங்க வந்து ஒய்ஃப் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் வந்து அவங்க பொண்ணை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. பயங்கரமாக மழை பெய்யறனால கொடையை எடுத்து கொடுக்கறதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டுருக்கும் போது கிட்ட பேசுகிறாங்க, எப்படியாச்சும் இந்த 3 மாதம் இருக்குமா, எப்படியாச்சும் நான் அவங்களுக்கு வந்து பணத்தை ரெடி பண்ணி கண்டிப்பாக வந்து ஹவாய் ட்ரிப்புக்கு வந்து அவங்கள அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க போட்டிருக்க ஸ்லிப்பர் வந்து ஸ்லிப்பராக இருக்கிறனால அவங்க அப்படியே விழுந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு முன்னாடி விழுந்த உடனே அவங்க பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ இவங்க என்ன இப்படி கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவள் ஃப்ரெண்டு கூட அப்படியே கொடையை ஷேர் பண்ணிட்டு போயிருந்தான். ஸோ இதை வந்து பார்க்குறாரு அவர். அப்புறமா வந்து அவர் ராபினோட வீட்டுக்கு போய் வெளியில் நின்று ராபினை வந்து கூப்பிட்டுட்ருக்காரு. இவள் வாரான். வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ராபின் காலையில் சொன்ன மாதிரி, நீ தான் சொன்னேன் இப்போ தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஏதோ ரிப்பேர்லாம் பண்ணிட்டேன்னா, ஆமாம் ஆனால் எப்படின்னு தெரில திருப்பி தண்ணி வருது. என்னென்னு பார்த்தா ராபின் வந்து பெயிண்ட் வாங்கியிருப்பாங்க, மழை தண்ணி போனால் பெயிண்ட் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் தண்ணி வராததுக்கு பெயிண்ட் பண்ணனால அது வந்து யாரும் அவனை ஏமாற்றிட்டாங்க. ஸோ அதனால் திருப்பி ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை தான் காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே ரெயின் கோட்லாம் போட்டு தலையில் தொப்பிலாம் போட்டுட்டு யாருக்கும் தெரியாது, அதாவது ரெயின் கோட்டை பயங்கரமாக பிளாக் கலர் ரெயின் கோட் போட்டுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே மறைச்சு கத்தி எல்லாம் கூர்மையான பொருள்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோ வந்து கயிறு டேப்லாம் அதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. 2 பேரும் ஒரு கட்டத்தில் மோதிக்கிறாங்க. மோதினோடனே ஹீரோயின் கொண்டு வந்த கத்தியும்
ஹீரோ கொண்டு வந்த கயர் டேப் எல்லாமே கீழே விழுது. ஹீரோ அப்படியே பார்க்குறாங்க, சஸ்பீஷியஸாக பார்க்குறாங்க. இவன் என்னடா கத்திலாம் வச்சுருக்காளே அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் இவன் என்ன கயிறு எல்லாம் வச்சுருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியில் வராங்க. ஸோ ஹீரோயின் வந்து பே பண்ணிருக்கும் போது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு முகத்தை மறைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவள் ஹார்ட்டி ஹோம் ரெஸ்டாரண்ட்டோட பேத்தி தானு. ஸோ அங்கே பே பண்ணிட்டு வெளில வரும்போது பின்னாடி வந்து ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இவனா சரியில்லையே, இவன் என்னமோ வச்சுருக்காளே, இந்த பேக் என்ன கொண்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை ஒத்து பார்க்கும்போது அதில் ஏதோ முடி தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் காலையில் தாத்தா சொன்னாங்கல்ல, ஒரு சீரியல் கில்லர் இருக்கான், நிறைய பேர் காணாமல் போகிறாங்க அப்படின்னு வந்தோடனே இவன் மேலே ஒரு சந்தேகம் வரும். இவன் வேறு ஒரு மாதிரி தெரிகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் என்ன பேக்கை கூடன்னு பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. நீ காமி பேக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு. பேக்குள்ளே இருக்க வேண்டியது தான் இருக்கும், சூட்கேஸ்க்குள்ளே, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவள் பிடிச்சிருப்பா. இல்லை நீ ஒழுங்கா காமி, நான் செக் பண்ணும் அப்படின்மா. உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவள் இழுப்பா. 2 பேர் இழுக்கும் போது பேக்கை பிஞ்சு பேக்கில் இருக்க பொருள்லாம் அப்படியே மேலே கொட்டும். அப்போது தான் தெரிய வரும், ஐயையோ இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையா. பார்த்தா டெடிபியரோட முடி தான் வந்து அந்த ஜிப்பில் வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு ட்ரை கிளீனுக்குலாம் காசு கொடுத்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ உன்னோட கார்டை கொடு அப்படின்னு பார்க்கும்போது, ஓ நீ சிட்டி ஹால் தான் ஒர்க் பண்ணுறியா, இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ராபினோட வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்து 50 மில்லியன் டான் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஷேர் தருவேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. என்னென்னா ஒரு கடத்தல் பிளான் தான். ஸோ அவளை கடத்துகிற மாதிரி இவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்து அவங்க அந்த அமௌண்ட் கொடுத்தோடனே இவங்களுக்கும் ஒரு பாதி பங்கு தர்றது, இதுதான் வந்து அவளோட பிளானே. ஸோ ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ இவளை வீடியோ எடுக்க வச்சுட்டு இவங்க அந்த வீடியோ செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவளை கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ திடீர்னு அவள் ஹார்ட் ரொம்ப பயங்கரமாக துடிக்க ஆரம்பித்து அவளுக்கு சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிடும். இருப்பாங்க, ஐயோ நான் ரொம்ப நாள் வாழணும்னு நினச்சேனே, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாச்சும் நார்தர்ன் லைட்ஸையோ இல்லைன்னா மவுண்ட் கிளிமஞ்சாரையோ பார்க்கணுன்னு நினச்சேனே, ஆனால் இப்படி நான் நியாயமாக சேர்த்து போகிறேனே. அவளால் வாயை திறந்து கூட சொல்ல முடியாது. அதே இடத்துல அப்படியே ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. ஸோ இது தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு பேசிட்டு, இது வீடியோ நல்லா வரல, நம்ம இன்னொருக்கு எடுக்கலாம், சென்னை இன்னொருக்க கொஞ்சம் ப்ளீஸ் இன்னொருக்கு எதாவது பேச, நம்ம இன்னும் நல்லா வீடியோ இருக்க லாஸ்ட்டாக ஃபைனலாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ரெஸ்பான்ஸே வராது. சென்னை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா சென்னைக்கு மூச்சும் இருக்காது, பேச்சும் இருக்காது, அப்படியே கிடப்பாங்க. ஐயோ சென்னை என்ன இவ செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கயர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவள் கண்ணு பார்த்தா கண்ணு ஃபுல்லாக வந்து பியூப்பிள்லாம் அது அப்படியே விரிஞ்சிருக்கும், இறந்து போயிட்டாங்கன்னா அப்படி விரிஞ்சிரும்ல. ஸோ அந்த மாதிரி விரிஞ்சிருக்கு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க பாட்டி வேறு கரெக்டாக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்னடா இந்த பொண்ணு எடுக்க மாட்டேக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ உங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், நம்ம இவளை ஒன்றுமே பண்ணலையே, எப்படி இவ செத்து போனா, எப்படி இவ செத்து போயிருக்க முடியும் அப்படின்னு அவங்க பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஸோ அவங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவை வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி சென்னை எங்கே போனான்னு தெரியல, அவள் இருக்க லொக்கேஷனை கொஞ்சம் ட்ராக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு வந்து டிடெக்டிவ்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே வந்து மிஸ்டர் சாங் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம சரிப்பட்டு வராது, நம்ம இப்போதைக்கு அவளை எங்கேயாச்சும் மறைச்சி வச்சுருவோம், அப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னோடனே, என்னது சென்னையை மறைச்சிக்கணும், வேறு என்ன பண்ண சொல்கிற, வான்னு அவனை கூப்பிட்டுட்டு அவங்க அந்த காலையில் அவன் பேசிகிட்டு இருப்பான்ல ஒரு சீவேஜ் இருக்கிற இடம், அங்கே போனால் அங்கே தான் யார் அத்தாரிட்டிஸும் யாருமே வரமாட்டாங்க, அதனால் இங்கே பொச்சிச்சலான்னு சொல்லிட்டு அவனை ஒரு வண்டியில் தள்ளிக்கிட்டே அங்கே போவாங்க. ஹீரோ தங்கி வந்து நைட்டு வந்து கதவு தட்டுவாங்க. என்னப்பா உன்னோட வீட்டில் நைட் ஆனாலே ஏதோ சத்தமாக இருக்குது, நீ மட்டும்தானே இருக்க, ஏன் இவ்வளோ சத்தம் வருது, இதெல்லாம் பழைய பில்டிங்ப்பா, சின்னதாக ஏதாச்சும் ஒரு பொருள் நகர்ந்தாலே ரொம்ப சத்தம் கேட்கும், ஆனால் உன் வீட்டிலேருந்து ரொம்ப சத்தம் வருதே, இந்த மாதிரி சத்தம்லாம் போட்டுட்ருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ லியும் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே காமிக்கிறாங்க. லியோட வீட்டில் எல்லாமே வந்து கலைஞ்சு கிடக்குது. ஸோ எல்லா பொருளுமே வந்து கீழே விழுந்து கிடக்குது. அவன் சேரை எடுத்து வச்சுட்டு அவன் பார்க்குறான். ஸோ அப்போ அதை எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது மிஸ்டர் சாங்கோட கேஸ் ஃபைலும் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த சீவேஜ் கிளியரன்ஸ் கேஸ் பற்றியும் அவன் பார்க்குறான். அதை எடுத்து வச்சுட்டே இருக்கும் போது கழிச்சு அவன் டெஸ்க் ட்ராயரில் இருந்து ஒரு பிளாக் கலர் ஃபைல் எடுத்து பார்க்குறான். ஸோ அதில் என்ன இருக்குன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ஃபனேஜ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆர்ஃபனேஜை எடுத்து நடத்திட்டு இருக்க ஒரு டாக்டர் வந்து இல்லீகலாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்க மேலெலாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற வந்து
நியூஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் என்னென்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க, அவங்களோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ், அந்த டாக்டர் பற்றி அந்த எல்லா நியூஸ் பேப்பர்ஸோட கட் அவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்ருக்கப்ப தான் வந்து காலையில் அவன்கிட்ட ஒரு தாத்தா வந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா, அந்த ஊருக்கு நீ புதுசான்னு கேட்டாங்கல்ல, அவர் தான் வந்து அங்கே செக்யூரிட்டி கார்டாக வந்து ஒர்க் பண்ணதை அவன் பார்த்துருப்பான். பார்த்துட்டு சரி அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து அவரை பார்க்குறதுக்காக அவங்க தங்கியிருந்த அந்த பழைய பாலடைஞ்ச பில்டிங்க்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அவன் இருக்கிற இடத்துல வந்து அவனோட பொருள்லாம் வைக்கிற அந்த ட்ராலி வந்து பயங்கர நசிங்கி இருக்கிறதையும் பார்க்குறான். பக்கத்தில் வந்து காலையில் வந்து சென்னைக்கு கொடுத்த வந்து பிளாம்ப்ளேட் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி சால்வேஷன்லேருந்து வரோம், நீங்கள் ரட்சிக்கப்படணுமான்னு சொல்லிட்டு த சர்ச் ஆஃப் இட்டர்னட்டோட பேம்ப்ளேட் வந்து அங்கே கசங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். மிஸ்டர் சாங் அண்ட் ராபின் சீவேஜ் இருக்கிற இடம் போயிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இவளை அப்படியே தூக்கி போடலாம். அது என் ஃப்ரெண்டு என்ன குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடலாம், நான் குப்பையெல்லாம் சொல்லலை, அவளை இப்போதைக்கு இங்கே வந்து மறைச்சி வைக்கலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு மிஸ்டர் சாங் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு குரல் கேட்கும், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு லீ கேட்பாங்க. லீ கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆயிரும், என்னடா இது அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க லீ, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, இதை வந்து பார்க்க சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லி, அதனால தான் நான் வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் நான் கொடுத்தேன் தான், ஆனால் நீங்கள் அப்போவே சொன்னீங்கள்ல இது வந்து ப்ரைவேட் ஓனர் தான், அவர் கன்சர்ன் இல்லாமல் இங்கே எதுவும் பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, அதனால் நானே கேஸ் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இங்கே ராபின் வந்து பயத்தில் அவன் போட்டிருக்க ரெயின் கோட்டை அப்படியே வச்சு மறைச்சிட்ருப்பான் பின்னாடி. ஏதோ உடனே பார்த்தோன்னே எனக்கு சந்தேகமாக இருக்கும். லீக்கு பார்த்தோன்னே இல்லை அவங்க என்னமோ மறைக்காங்க, என்ன வச்சுருக்கீங்க பின்னாடி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது ஒரு சரிவான ஒரு இடத்துல தான் வந்து நின்றுருப்பாங்கள. ஸோ அந்த வண்டி வந்து அப்படியே சரிஞ்சு கீழே போய் விழுந்து ஹீரோயின் அப்படியே வந்து இறந்து போன ஹீரோயின் வந்து அப்படியே ரோலாய் அந்த சீவேஜ் தண்ணியிலே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே என்னது அது ஒரு பாடி தானே அப்படின்னு லீ கேட்பாங்க. மிஸ்டர் சாங் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பல்லு கூசாமல் வாய் கூசாமல், இல்லை அது ஒரு பொம்மை தான் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் திருத்துன்னு முழிச்சு பார்ப்பாங்க. உடனே ஹீரோ வந்து அந்த சரிவில் அப்படியே ஓடி பார்க்கறதுக்கு முன்னாடி சாங்கும் ராபினும் ஓடி போவாங்க. அவங்க அந்த சரிவில் திருப்பி உருண்டு பரண்டு அவங்களும் பொத்துன்னு வந்து அந்த சாக்கடை தண்ணியிலேயே விழுந்துருவாங்க. நாங்கள் எதுவும் பண்ணலை, நாங்கள் வந்து சும்மா தான் அவளை கிட்னாப் பண்ண மாதிரி தான் நினைக்கும். இது மர்டர் ப்ளஸ் கிட்னாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கிங்க, நாங்கள் போய் அவளை போய் கிட்னாப் பண்ணுவோமா, அவன் எங்களோட நெய்பரு, எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணை நாங்களே எப்படி இது பண்ணுவோம், அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு ராபின்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ இவர் வந்து பயத்தில் என்ன பண்ணிடுவாங்க, இருங்க நான் போலீஸ் கால் பண்ணுறேன்னு கால் பண்ணிடுவாங்க. இருங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு மிஸ்டர் சாங் வந்து லீயை பிடிச்சி தள்ளி, இருங்க நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே, நாங்கள் மர்டர்லாம் பண்ணலை, நாங்கள் கிட்னாப்பும் பண்ணலை, இது வந்து கிட்னாப்பும் மர்டரும் கிடையாது, அவள் எப்படி செத்து போனாலும் தெரியாது, நாங்கள் அவன் மேலே எந்த கையும் வைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கிட்டு வந்து கால் வந்து அட்டென்ட் பண்ணிட்டாங்க போல். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் என்னது மர்டர் அண்ட் கிட்னாப்பா, இதோ நாங்கள் அங்கே வந்துட்டுருக்கோம், உங்கள் லொக்கேஷனுக்கு தான் வந்துட்டுருக்கோன்னொடனே ஐயோ போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க மிஸ்டர் சாங்கும் ராபினும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு போலீஸ் வந்து மிஸ்டர் சாங்கை பிடிச்சி இங்கே வாங்க சீவேஜ்லேருந்து வெளில எடுக்காங்க. நான் வரமாட்டேன் அவர் அந்த தண்ணிக்குள்ளேயே சாக்கடை தண்ணிக்குள்ளேயே நின்றுட்டுருக்காரு. ஸோ சாக்கடை தண்ணிக்குள்ளே நின்றுட்டு இவர் உள்ளே வரக்கூடாது, இவர் மேலே வர தண்ணியை தெளித்து விட்டாரு. அந்த போலீஸ்கார் இவரும் உள்ளே போய் சாக்கடைக்குள்ளே போய் எப்படியோ மிஸ்டர் சாங்கையும் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்போது ஹீரோட்ட விசாரிக்காங்க, நீங்கள் தான் மிஸ்டர் லீயா, என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இங்கே தான் வந்து அவங்க அந்த பொண்ணோட பாடி இங்கே தான் இருந்துச்சு, இப்போ எங்கே அப்படின்னு கேட்டோன்னே, அதுதான் தெரில, காணாமல் போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு 3ஆவது ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படியா நீங்கள் பார்த்தது ஹார்ட்டி ஹோம் கிராண்ட் டாட்டரா, அதாவது பேத்தி தானா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம் அப்படின்னு. அந்த பொண்ணு தானா அப்படின்னு பின்னாடி இருக்கிற பொண்ணை பார்த்து கேட்காங்களா. இவனை திரும்பி பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு. என்ன அவன் நின்றுட்டுருப்பா. ஸோ இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகும், இறந்து கீழே கிடந்தா திடீர்னு காணாமல் போனால் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்கிங் சீன்லேயே வந்து ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து இன்னும் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காமெடியோடு இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள்.